வெல்கம் டு ஃபுட் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். நான் நிறைய சட்னி ரெசிபி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த பேஸ்லேயே இதுவும் ஒரு இஞ்சி போட்டு ஒரு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த லெமன் சாதம், தயிர் சாதம் அதுக்கெலாம் வந்து நம்ம சைடாகவும் இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், அதோடு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். சட்னி கொஞ்சம் நிறையா வேணுன்றனால நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அதோட தேங்காய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பெரிய துண்டு, தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி. இது வந்து 4 பேருக்கு நான் செய்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னி ரொம்ப வாசமாக இருக்கும். இஞ்சியும் பச்சை மிளகா தேங்காய் சேர்ந்தது அப்படின்னாலே அந்த சட்னி நல்லா வாசமாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ தக்காளி இதோடு சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். மூடி வச்சோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக தக்காளி வந்து வதங்கி வந்துடும். அதனால் தக்காளி போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா ஓப்பன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தட்டி விட்டுட்டே இருக்கணும், தக்காளியாக நசுக்கி விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் வேக வைங்க. தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இதோட பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்க்கறதுனால நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நிறையா காரம் வந்து அதிகமாகிட போகுது. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு செய்கிறது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து சட்னியாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இருக்க டைம்லலாம் இஞ்சி அதே மாதிரி லெமனு இதெல்லாம் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி போட்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இஞ்சி கார சட்னி ரெடி ஆகிடும். இஞ்சி போட்டு கார சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் டாக்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.